ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மோத்திச்சூர் லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இதில் பூந்திக்கள் எதுவுமே பொரிக்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். பிகினர்ஸ் கூட இது ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம கடலைப்பருப்பை வந்து ஒரு 2 மணி நேரமாக தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கோம். வாஷ் பண்ணிவிட்டு இது நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நம்ம வடித்து வச்ச கடலைப்பருப்பெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் ஆயில் வச்சிடலாம். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம பூந்தி செய்ய போகிறதில்ல. கடலைப்பருப்பு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு ஒரு வானலில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் இப்போ நமக்கு ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். கடலை மாவெல்லாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக முடியும். இது ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை. போட்டு லைட்டாக நமக்கு வெந்து வந்தாலே போதும். சீக்கிரமாக நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப நேரம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் மாறுறதுக்கு முன்னாடியே போட்டு ஒரு 2 டைம் மட்டும் கலந்து விட்டு அப்படியே எடுத்துருங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவெல்லாம் நாங்கள் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறோம். நம்ம போட்டு எடுத்த பக்கோடாவெல்லாம் இந்த மாதிரி மிக்சி ஜாரை ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இதில் போட்டு நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது. மிக்சி ஜாரில் நல்லா தொடச்சிட்டு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நமக்கு பிடிச்சா கரெக்டாக பிடிக்க வரணும். இது அப்படியே நமக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணலாம் லட்டுக்கு. இப்போ நம்ம அகலமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு வானலோ ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். பாகு ரெடி பண்ண இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு தான் நான் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். நம்ம சக்கரை எந்த கிளாஸில் அளந்தமோ அதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஃப்ளேவருக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கலருக்காக லைட்டாக கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதை சக்கரை பாகு செய்யலாம். நமக்கு சக்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா பாகு வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நமக்கு நல்லா இந்த ஃபஸ்ட்டு கொதிச்சு வரும் இந்த மாதிரி நல்லா பபுள்ஸாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு நீங்கள் கம்பி பதம் செக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மாவை கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொட்டி கலந்து விடுங்க. இல்லைனா லட்டு ரொம்ப நமக்கு ஹார்டாக ஆகிடும். மாவு கொட்டும் போது அடுப்பை ஆஃபில் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா சக்கரை பாகோட நமக்கு நல்லா கலந்து வரட்டும். நமக்கு சக்கரை பாகும் மாவும் கரெக்டான பதத்தில் இருக்குது. இது நமக்கு லட்டு பிடிக்க சூப்பராக வரும். இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். நெய் கூடவே நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூந்திக்கல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லட்டு கூட இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பை வந்து நம்ம லட்டு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு அப்படியே இந்த சக்கரை பாகோட லட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே விட்டுட்டோம். நமக்கு இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸாக ஊறிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நெய்லாம் எதுவுமே தொட தேவையில்ல. நம்ம போட்ட நெய்யே இதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம லட்டுக்களை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான லட்டு ரெசிபி இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நமக்கு ஒரு 20 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த லட்டு முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராகவே இருக்கும். நமக்கு
பூந்திக்கல்லாம் பொரித்து நம்ம போட்டு எடுக்கணும்னா நமக்கு ரொம்பவே டைமும் ஆகும். அந்த மாதிரி லட்டு நமக்கு கரெக்டான பதத்தில் வராது. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி தீபாவளிக்கு செஞ்சு கொடுங்க. லட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு தீபாவளியை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.